பொறுத்தவரை காட்டியும் இது எவ்வளோ மணி பே பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்வது ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் இவங்க ஷேரிங் நேரம் நாங்கள் கேட்குறோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ சார் கிளாஸில் வந்து நிறைய அது ஓகே ஆகி நிறைய மனசு திருப்தியோடு அவங்க போகிறாங்க. அப்போ அதனால இன் ஃபியூச்சர் என் லைஃப்லையும் ஒருத்தருக்காக சார் இந்த மாதிரி சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த நாலேஜ் மூலமாக யாருக்கு சார் ஒருத்தர் குறைஞ்சது ஒருத்தருக்கு சரி என்னால் நான் ஒரு சர்வீஸ் ஒன்று செய்வேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சார். அதோட தான் சார் என்னை வந்து பொதுவாக எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பொதுவாக பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் நான் ஏன் இந்த கிளாஸஸ் சூஸ் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு பொதுவாகவே பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ் தானே என்கிட்ட. அப்போ பொதுவாகவே பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். அப்போ அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். சாரோட பயணம் வந்து எனக்கு இப்போ இல்லை, சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் MDCC பேட்ச் 2ல ஜாயின் ஆகினேன் கொரோனா டைமில். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பிஸ்னஸ் ரீசனும் தான் என் பர்சனல் என்னோட இங்கே நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி செஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியல. பட் சார் நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கொஞ்சம் காலத்தில் எனக்கு அந்த இம்பேக்ட் தான் நான் திருப்பி ஜாயின் ஆகிறதுக்கு காரணம். அப்போ அதனால தான் நான் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு நான் திருப்பி சர்ட் DCPயில் ஜாயின் ஆகியிருக்கிறேன். சார் ஏன் திருப்பி ஜாயின் ஆன மெயின் காரணம் சார் எவ்வளவு தான் பிஸ்னஸ் பொதுவாகவே என் வந்து டைட் பிஸ்னஸ் ஷெடியூல் தான் இருந்தாலும், எவ்வளவு பிஸ்னஸ் ஷெடியூல் எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சார் அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ண நேரம் ஒரு மன நிறைவு கிடைக்குது சார். அது எங்கே போனாலும் அந்த லேசில் கிடைக்காது. அந்த 7 to time எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த அந்த டைமை மேக்ஸிமம் ஒதுக்கி வச்சுட்டு சார் அந்த கிளாஸ்க்கு வர்றது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதோட அந்த மன நிறைவு கிடைக்கணும் சார். அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அதோட தான் கலில் பிரதர் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம் தான், இது ஒரு முடிவில் இது ஒரு ஆரம்பம் தான். ஸோ நான் ஹோப் பண்ணேன் சார் திருப்பி நான் நியூ பேட்ச் MDCCயில் ஜாயின் ஆகிறேன் சார். அப்போ உங்களோட இந்த பயணம் இன்னும் முன்னுக்கு போகிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ கலீம். ஸோ கலீம் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் சுச்சுவேஷனால கண்டினியூ பண்ண முடியாமல் திருப்பி இப்போ கண்டினியூ பண்ணி தொடர்ந்து அவருமே நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டு இருப்பாரு. இந்த மைண்ட் ஜிம்ல 5th அக்டோபர் நடந்த அந்த மைண்ட் ஜிம் ப்ரோக்ராம்லையும் ஸ்ரீலங்காவில் கலந்துக்கிட்டாரு. வாழ்த்துக்கள் கலீம். சுரேஷ் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப அருமையானதா இருந்தது. சாரோட இன்ஸ்பிரேஷன் MDCC ஆல்ரெடி நான் முடிச்சிருந்தேன். அதில் சாரோட கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு தான் திரும்பவும் நான் DCP ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எங்களை ரொம்ப அழகாக கைட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் வந்து சைக்காலஜி ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படிங்கிறது நான் DCP வந்தது மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சது. அதில் கொடுத்த டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட் அண்ட் அதை நாங்கள் அட்டன் பண்ண விதம், அதில் எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஓகே சைக்காலஜி ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்த வந்ததுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட லைஃப்பில் நீங்களும் ஒரு சிறந்த முறையில் வாழணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு இறைவன் கிட்ட எல்லாரும் துவா பண்ணும். நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சுரேஷ். சுரேஷ் பிரதர் வந்து MDCCயில் ரொம்ப முதலே முடிச்சிட்டாங்க. ஒரு சமூக நல அமைப்பு ஸ்வாட்டுங்கிற அமைப்புல பணியாற்றிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் கூட பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டே, அதுக்கு ஆம்புலன்ஸை கொண்டாந்து நின்றுட்டு இருந்தாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ எங்கெங்கெல்லாம் சர்வீசஸ் இருக்கோ அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலை மற்றவங்களுக்குள்ள சர்வீஸா இருக்கட்டும், இப்போ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி மூலமாகவும் சர்வீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. நாசியா. Assalamu alaikum sir, good evening. Good evening. I'm here to yes, I'm proud to say that I'm a student of Dr. Hussain Basha sir with completing MDCC, DCP and NLP Grandmaster, and recently I joined for my gym program also. And sir, here many of the students they shared a lot of feedback and maybe the transformation. Me also few, but I just can't finish it in some paragraph because I was traveling like 1.5 and 2 years. I had many transformation in my life, and I would like to share some of the main key points here. Sir, as a teacher also, I learned a lot from you. When even in your classes, you just don't teach. That's the difference, sir. You train us. For example, sir, if we are enrolling in a course, we just only want to finish it once. Once we done, we are so happy we have finished that course. But sir,
To be honest, in your courses, we thought to enroll again. Whatever the free classes you do, sir, yeah, you have to sit for sir's class, whatever the work. And even the class time also, sir, I manage all my work and I sit for your classes. I don't want get any disturb. So these days I miss your classes a lot, sir. And I would like to share my key points, sir. From you, I learned accept the reality. That is the main thing, sir. Accept the reality and move with the present. And you taught us stop blaming others. Don't blame others. You have the weakness. Change your weakness and move. And sir, when it comes to confidence and motivation, you just don't end with one word. Confidence means what? Others say, okay, you have to be motivated, you have to be confident, but you train us, sir. What is this is the ways. You give us the guides, you give us the roads, and you taught us if there is a problem, there are many solutions. Don't stick to one. So from you, I taught a lot, sir, in my life. I have a change in my personal life, career life, family life. Mashallah, many transformation. And you always taught us when we studied a chapter today, you don't get the transformation today. Please wait, but try, implement your life. Sure, you have the transformation. Yes, sir. Day by day, I am having a transformation, which I taught from DCP and NDCC. And whatever the problems I get, even the echo of your words, sir, not only me, there are many students, they get echo of your words. This is what. If I speak, I can say a more, sir. But Jazakallah Khairan, may Allah bless you and your family. And we are waiting to enroll more courses in you, sir. Jazakallah Khairan once again. Thank you, Nazia. So Naziaவும் அப்படிதான். Initially, she joined in English batch, and due to the timing, she joined here in Tamil batch. So நம்மளோட டிசிபி, எம்டிசிசி, என்எல்பி மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மைண்ட் ஜிம் அட்டன் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான ஓன் ஐடென்டிட்டி. ஸோ ஷி ஹஸ் ஸ்டார்டட் நியூ பிராண்டிங், நியூ ட்ரைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் நசியா. ஒரு டீச்சர், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. வாழ்த்துக்கள். ஷமீரா. Assalamu alaikum. Happy evening, sir. Islam, happy evening. First of all, I must thank Allah to this great opportunity, sir. And congratulations to all the batches 11 and 12. And thank you so much, sir, because I was afraid of everything, sir, before. But today I give counseling to people, sir. It's all because of you. So many topics were interesting, sir. What I like most about our session is like time management, body language, இந்த நான்-வெர்பல் கம்யூனிகேஷன்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் சார். பட் இவ்வளோ ஜெஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் நான் உங்க கிளாஸ்ல தான் சார் கத்துக்கிட்டேன். ஸோ நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் சார். டெஃபினெட்லி we will apply this into our life, sir. I really benefited from our exercise that we all did, sir. Thank you so much, sir, for your valuable classes. I'm really grateful to you, sir. May Allah bless you with great life, sir. Jazakallah khairan, sir. Thank you, sir. தேங்க்யூ ஷமீரா. ஷமீரா டிசிபியினுடைய இங்கிலீஷ் பேட்ச் ரொம்ப ஆக்டிவாக ஷேரிங் வந்து நல்லா பண்ணக்கூடிய இங்கிலீஷ் பேட்ச் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஷமீரா. ரைட். ஸோ இப்போ எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட் இதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஆஃப்டர் திஸ் செஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஷேர் பண்ணக்கூடியது டாப்பர்ஸ் இந்த பேட்ச் 11, 12 டுகெதர். 11 வந்து தமிழ் பேட்ச், 12 வந்து இங்கிலீஷ் பேட்ச். ரெண்டும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடியும். எல்லா பேட்சஸுமே அப்படிதான், எம்டிசிசி, டிசிபி எல்லாமே. ஸோ இதில் வந்து டாப்பர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆரம்பத்தில் டாப்பர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. பட் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதில் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது. நிறைய பேருனுடைய கனவுகளில் டாப்பர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய டெடிகேட் பண்ணி படிக்கக்கூடியவங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு காரணத்துக்காகவே சரி டாப்பர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்ட்டு சில நேரங்களில் சில பேர் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. டியூ டு த சுச்சுவேஷன் ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால மார்க் கம்மியாக இருந்திருக்கலாம். அதனால நீங்க வந்து டாப்பர் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாருமே டாப்பர் தான். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ்ல காமிப்பீங்க. ஸோ இதுல இவங்க பேப்பர்ல காமிச்சிருக்காங்க, இவங்க வந்து ரிசல்ட்ல காமிச்சிருக்காங்க, அவ்வளோ வித்தியாசம். ஸோ அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டாப்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஸ்வலா டாப்பர்ஸ் வந்து 3rd ரேங்க், 2nd ரேங்க், 1st ரேங்க் அப்படிங்கிறத வந்து நான் காமிப்பேன். ஸோ இந்த முறை இன்னும் ஒரு படி மேலே போய் 90+, 90க்கு மேலே எடுத்தவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் 90 அண்ட் அபவ் எடுத்தவங்க எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வி கேன் இன்க்ளூட் மோர் பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் அதில் பின்னாடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் ஃபார் த பீப்புள் ஹூ ஸ்கோர்ட் மோர் தென் 90. போயிடலாமா? இப்போ யாரெல்லாம் இந்த பேட்ச் இருக்காங்கன்ற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ 90+ எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
90+ எடுத்தவங்க, 90+ ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃபார் தீஸ் பீப்புள். 90 மார்க் எடுத்தவங்க, 90 எடுத்தவங்க. ஓகே, ஒரு 10 பேர் கிட்ட. ஓகே, ஸோ 90 ஸ்கோர் பண்ண ஒவ்வொருத்தரும் நான் வந்து நேம் காமிக்க என்ன பண்ணணும், சேட் பாக்ஸ் தெரிக்கணும், பறக்கணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி, ரைட். ஸோ அவங்களுடைய உழைப்பு 1 வருஷமாக இருந்து படிச்சு உணர்ந்து எடுத்த மார்க். ஸோ அது உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அதை நினைக்கிற மாதிரி இருக்கணும். போயிடலாமா? ஸோ ஒரு நேமாக பார்த்துருவோம் யாருன்ட்டு. எஸ், நம்பர் 1 புஷ்ருல் ஹக் கலீமுல் ஹக். கலீம், முதல்ல கலீம், வாழ்த்துக்கள் கலீம். அடுத்து நிலோஃபர் ஹாஜி முகமது. நிலோஃபர், வாழ்த்துக்கள் நிலோஃபர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், 90 மார்க்ஸ். ஷாஹிதா ஃபெரோஸ், கங்க்ராட்ஸ் ஷாஹிதா, 90 மார்க்ஸ். முகமது செல்வம், முகமது செல்வம், கங்க்ராட் ஷேக். முகமது செல்வம் ஷேக் வந்து ஒரு மௌலவி, பிரபலமான பேச்சாளர். ஓகே. ஃபாத்திமா முஸ்னா, ஃபாத்திமா முஸ்னா. முகமது கவுஸ் ஃபாத்திமா ஃபர்சானா, பேட்ச் 12 ஃபர்சானா. முஸ்னாவும் ஃபர்சானாவும் பேட்ச் 12ல சேர்ந்தவங்க. தஸ்லிமா நஸ்ரீன், தஸ்லி, கங்க்ராட்ஸ் தஸ்லி. ஸோ 90 மார்க்ஸ் எடுத்து இவங்கெல்லாம் வந்து ஸோ ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் வந்து பெறுறாங்க. உங்களுக்கான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஓகே, அடுத்து தேர்ட் ரேங்க். தேர்ட் ரேங்க் எடுத்து அந்த இடத்தை பெற்றவர்கள் பார்த்தலாமா? யாரா இருக்கும்? தேர்ட் ரேங்க் 92 மார்க்ஸ். 92 மார்க்ஸ், 92 மார்க்ஸ் எடுத்து 3ஆம் இடத்தை பெற்றவர்கள். நம்பர் 1 ஃபாத்திமா ரிஃப்லா ரமீஸ். ரிஃப்லா, கங்க்ராட்ஸ் ரிஃப்லா. நெக்ஸ்ட் ஃபாத்திமா ஃபவாசா நௌஃபர். ஃபவாசா, கங்க்ராட்ஸ் ஃபவாசா. அடுத்து யாரா இருக்கும்? ஜமீரா இஸ்மாயில் ஷஃப்ராஸ். ஜமீரா, கங்க்ராட்ஸ் ஜமீரா. சஸ்வதா, சஸ்வதா வி, கங்க்ராட்ஸ் சஸ்வதா. அஸ்மா, கங்க்ராட்ஸ் அஸ்மா. ரைட். ஸோ இவங்க தான் தேர்ட் ரேங்க் எடுத்தவங்க. எல்லாருக்குமே பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 92 மார்க்ஸ் எடுத்து 3ஆம் நிலையை பெற்றவர்கள். அடுத்து பார்த்துலாமா? செகண்ட் ரேங்க் 94 மார்க்ஸ், 94 மதிப்பெண்கள் எடுத்து செகண்ட் ரேங்க்ல உள்ளவர்கள் சஜீனா. கங்க்ராச்சுலேஷன் சஜீனா. ஹர்ஷிதா, ஹர்ஷிதா சரவணன். கங்க்ராட்ஸ் ஹர்ஷிதா, ஹர்ஷிதா சரவணன். மாலா கிருஷ்ணன், மாலா கிருஷ்ணன். கங்க்ராட்ஸ் மாலா மேம். மாலா மேம் ஃப்ரம் மலேசியா, கங்க்ராட்ஸ். ஸோ 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். 2வது மதிப்பெண்கள் எடுத்து 94 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்தை அடைஞ்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் அவரோட எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் 3 பேர் ஷேர் பண்றாங்க. அந்த 3 நபர்கள் யார்? அந்த 3 நபர்கள் யார்?
டாக்டர் கஸ்தூரி திலகா கிருஷ்ணன். டாக்டர் கஸ்தூரி திலகா கிருஷ்ணன். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ஜனீபா சஃபியா. 3 பேருக்குமே பாராட்டுக்கள். எஸ், வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே டாப்பர்ஸ்க்கும் சரி 90+ எடுத்தவர்கள், அதே மாதிரி பாஸ் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச எல்லாருக்குமே பாராட்டுக்கள். எல்லாருடைய மார்க்கும் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கலந்துக்கிட்டு வாழ்த்தியவர்கள், வாழ்த்து பெற்றவர்கள் எல்லாருக்குமே, கெஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.